இந்த நியூ டெஸ்டமெண்ட் சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு எழுதின 1ஆம் மற்றும் 2வது நிருபத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற ஆலயம் பவுலுடைய 2வது மிஷினரி ஜேர்னியில் தொடங்கப்பட்டுச்சு. பவுல் இந்த நிருபத்தை எதற்கு எழுதுறாரு அப்படின்னா, அவங்களுடைய கடினமான காலங்களிலும், அதாவது ரோமர்கள் அவங்கள வந்து துன்பப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துலையும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிருபத்தை அவர் எழுதுறாரு. இன்னும் பவுல் இந்த புத்தகத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையை பற்றி அவர் சொல்கிறாரு. ஏன் பவுல் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு இந்த 2வது வருகையை பற்றி பேசுகிறார் அப்படின்னா, தெசலோனிக்கே பட்டணத்தார்கள் வந்து ஒரு காரியத்தை குறித்து அவங்க கலங்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா, சிலர் மரித்து போகிறாங்க. மரித்து போகிறத பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து 2வது வருகை வரும்போது இவங்க அந்த வருகையில் பங்கு பெற மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. அதற்காக தான் பவுல் 2வது வருகையை குறித்து அவர் எழுதுறாரு. அதாவது இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமிக்கு வரும்போது மரித்தவங்க முதலாவது எழும்புவாங்க அப்படின்னு பவுல் இந்த நிருபத்தில் சொல்றாரு. இன்னும் பவுல் இந்த புத்தகத்தில் வந்து கிறிஸ்டியன்ஸை என்கரேஜ் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா, சகோதர அன்பில் நீங்கள் பெருகணும், நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவங்களா இருக்கணும், நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் இந்த நிருபத்தில் சொல்கிறாரு. இதெல்லாம் வைத்து நம்ம வந்து இந்த புத்தகத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா சரியான புரிந்து கொள்ளுதலில் நம்ம வரலாம். பவுல் மறுபடியும் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு 2வது நிருபத்தை அவர் எழுதுறாரு. இது எழுதுறதற்கான காரணம் என்ன அப்படின்னா, முதல் நிருபம் எழுதினதற்கு பிறகு வந்து சில ஃபால்ஸ் டாக்ட்ரின் வந்து இந்த பட்டணத்தில் எழும்புது. அதற்காக பவுல் மறுபடியும் இந்த 2வது லெட்டர் எழுத வேண்டிய அவசியம் காணப்பட்டுச்சு. இந்த புத்தகத்திலையும் பவுல் வந்து இயேசு கிறிஸ்து 2வது வருகையை சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்கிறாரு. இன்னும் இயேசு கிறிஸ்துடைய விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறத பவுல் இந்த நிருபத்திலையும் அவர் சொல்கிறாரு. ஃபால்ஸ் டாக்ட்ரினை பற்றியும் வீணான காரியத்தை பற்றியும் பவுல் வந்து இந்த நிருபத்தில் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வார்ன் பண்ணுறாரு. இதெல்லாம் நம்ம மனதில் வைத்து நம்ம இந்த புத்தகத்தை 1வது மற்றும் 2வது நிருபத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலில் நம்ம வரலாம்.